ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இங்கே வந்திருக்க பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுங்க. திருப்புல்லானி அப்படிங்கிறது இது முதல்ல ஒரு பெரிய காடாக இருந்திருக்கு. ஸோ அங்குள்ள ஏதோ மகரிஷி எல்லாமே வந்து தவம் இருந்து ஜெகநாத பெருமாள் வந்து இங்கே அமர்ந்ததாக ஸ்தல வரலாறு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நவமியா, அதனால் வந்து சாமிக்கு பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரையும் துளசியும் கூடவே வந்து அர்ச்சனை பண்ணணும்னா நம்ம கற்கண்டு வாய்க்கொண்டே கொடுத்தா தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு அதாவது புராணத்திலே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க இந்த கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தை வரம் வேணும், திருமண தடை நிகழும், அப்படி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கணும்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதாவது தசரன் வந்து இங்கே வேண்டிட்டு போய் தான் ராமரே பிறந்தாராமா. அவ்வளோ சிறப்பான இடம். இந்த இடத்துல நான் நிற்கிறேங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்கு முன்னாடி இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்திருக்காரு. இங்கே வந்து பெருமாளை வேண்டிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து சீதையை மீட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா 3, அதாவது சயனம், அமர்ந்த கோலம், அதுக்கப்புறம் நின்ற கோலம், 3 கோலத்தில் நம்ம பெருமாளை இங்கே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான இடம். அடுத்து நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேதுக்கரை. சேது அப்படின்னாவே பாலம். ஸோ ராமர் வந்து சீதையை மீட்டருக்காக ஒரு பாலம் கட்டினாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ பாலம் கட்டுற இடம் தாங்க இது. இந்த பாலம் கட்டின இடத்துலோட கரை தான் வந்து சேதுக்கரை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நம்ம குளித்தோம்னாவே கிரகதோஷம் எல்லாமே நீங்கிரும், திருமண தடை எல்லாமே நமக்கு வந்து நீங்கிரும். இப்படி ராமர் பாதம் பட்ட இடத்துல வந்து நம்ம வந்து காலை ஊனி கடலில் வந்து கால் நினைக்கிறதே பெரிய பாக்கியம். ஸோ அங்கே உள்ள ஆஞ்சநேயரை கும்பிட்டு வழிபட்டாங்க. தேங்க்யூ.